தான் பார்க்கணும். நாங்க வந்து எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பூண்டும் கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து இதுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 வெங்காயத்தை வந்து எடுத்து பூண்டு உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், அதனால் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா வந்து கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் தக்காளிலையும் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். ஏன்னா தக்காளி வதங்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வந்து கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் இருக்கிற தண்ணி சாயம் பூரா வந்து தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா தக்காளி வந்து நல்லா வணங்கிடும். தக்காளி வணங்கட்டும், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஓரளவு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் தூள் ஆட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் தூள் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சிக்கன் தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்காதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டோம்னா அருமையான தக்காளி சட்னி ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க 15 நிமிஷம் கழிச்சு தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன தக்காளி சட்னி. இது நீங்க யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. இதுதான் ரியல் வீடியோ. இந்த வீடியோ